வணக்கம். சஞ்சய் காயின் கலெக்ஷன் உங்களை வரவேற்கிறது. இந்த நோட்டை பற்றி நம்ம போட்டிருந்தோம், இதோட ஃபுல்லாக நம்ம சொல்லலை. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் தெளிவாக சொல்லலாம்னு பார்க்கேன். நோட்டை ரெண்டு சைடு பாருங்கள். வாட்டர் மார்க் பாருங்கள். வாட்டர் மார்க் தெரியுதா? வாட்டர் மார்க்கை பாருங்க. ரெண்டு நோட்டுமே இது வந்ததில் 100 நோட்டு இருக்குது நம்மகிட்ட, இருக்குது நம்ம கஸ்டடியில் இருக்குது. இதோட விலை வந்து நான் கொடுத்துருக்குது சொல்லுதேன். இது உலக அளவில் பெரிய நோட்டு வரிசையில் இதுதான் முதல். இந்த நோட்டு தான் எல்லாம் செக் பண்ணியாச்சு. போன வீடியோவில் நான் போடும்போது இதெல்லாம் சொல்லலை. உலக அளவில் இருக்க கரன்சிலே பெரிய கரன்சி வந்து இதுதான். பார்த்தீங்களா? என் கையை நீங்கள் பாருங்கள், ஒரு முழம் பக்கம் இருக்கும். அவ்வளோ பெரிய நோட்டு. வீதியை பார்த்தீங்களா? வீதியை பாருங்கள். நீளம் இந்த நோட்டு வந்து 100 நோட்டு ஒரு பண்டல். 35 வருஷமாக ஒரு ஆள் வச்சுருக்காரு. அவரை தரன்னாரு. 4 நோட்டு வாங்கினேன், 2 கொடுத்தாச்சு. இன்னும் உங்களுக்கு எத்தனை நோட்டு வேணாலும் வாங்கிக்கலாம். அவர் 100 நோட்டு ஒரு பண்டல் வச்சுருக்காரு. அதில் 4 நோட்டு நான் வாங்கியிருக்கேன். அவர் இன்னொரு வரை யாருக்கும் கொடுக்கல. நீங்கள் நெட்டில் வேணாலும் பார்த்துக்கலாம். எக்ஸிபிஷனில் போனால் ஒரு ஆள்கிட்ட 2 ஆள்கிட்ட தான் இது இருக்கும். ஆமாம், இப்போ நம்மகிட்ட 100 நோட்டு இருக்குது ஒரு பண்டல். உங்களுக்கு தேவைன்னா கட்டு வாங்கிக்கலாம். இதெல்லாம் ஒரு கலைப்பொருள் தான், கலைப்பொருள்னே வச்சுக்கோங்களேன். என்னைக்காக இருந்தாலும் இந்த நோட்டெலாம் 1912 பார்த்தீங்களா? கணக்குட்டி பாருங்கள், இத்தனை 100 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அவர் கைக்கு வந்து 35 வருஷம் ஆகுதுன்னாரு. இல்லாட்டா ஒரு பண்டலில் அவர் வாங்க முடியாது. இப்போ 100 நோட்டு நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு ஒரு 5 நோட்டு 10 நோட்டு எடுக்கும்போது விலை கம்மியாக கொடுக்கலாம். ஒரு நோட்டு வந்து 1500 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன். ஒரு நோட்டு 1500 ரூபா. உங்களுக்கு 10 நோட்டு வேணுமா? 4 அப்பன்னு போடுங்க, 10 நோட்டு வாங்கி தரேன். 5 நோட்டு வேணும்னா எதுவும் கலெக்டர் மாதிரி வியாபாரிகள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, வாங்கிக்கோங்க. அவங்களுக்கு தெரியும் இதை பற்றி. வியாபாரிகளுக்கு வந்து நல்லா தெரியும். நம்மளை மாதிரி அங்கிட்டு கொடுக்குறவங்களுக்கு தெரியும், விற்கிறவங்களுக்கு. உங்களுக்கு தேவைன்னா கேளுங்க. இன்றைக்கி இந்த இதை பற்றி சொல்லத்தான் நம்ம வீடியோ போட்டேன். ஆமாம், நாளைக்கு வேறு காயின்ஸு இதில் பார்ப்போம். இது தேவையுள்ளவங்க கேளுங்க. அதிகம் வேண்டாம், ஒரு கரன்சி வாங்கி வைங்க. வாங்கி வச்சா ஒரு இதாக இருக்கும். இதுக்கும் நீங்கள் எங்கே கொடுத்தாலும் வாங்கிடுவாங்க. எக்ஸிபிஷன்லேயே கொண்டு கொடுத்து நீங்கள் வேறு எதாவது வாங்கிட்டாலும் வாங்கிக்கலாம். அந்தளவுக்கு இதுக்கு மார்க்கெட் இருக்குது. நான் 100 நோட்டு இருக்கிறதுனால தான் சொல்லுதேன், விலை கம்மியாக சொல்லுதேன். உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக ஒரு ஆள் தொடங்கியிருக்கு, கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரியா? வணக்கம்.